நம்ம நம்முடைய கொள்கை கோவில் கூடாது என்பதல்ல, கோவில் உடையவர்களின் கைகளில் போகக்கூடாது என்பதற்காக தான் நம்முடைய நிலையான கொள்கை. ஆனா இன்றைக்கு என்ன சூழல், கொடியவர்கள் கையில் கோவில் சிக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பா அந்த முருகன் பெருமான் தமிழ் கடவுள், அந்த கடவுளே கொடியவர்கள் கைகளில் சிக்கி கொண்டார். ஏன்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு மொட்டை அடிப்போம், ஆனா அந்த முருகனுக்கே மொட்டை போட்டு வச்சுக்கிறானுங்க தாவேக அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர். அவருடைய உறவினருக்கு 100 கோடி ரூபாய் சொத்து மதிப்பை பத்திரப்பதிவு செய்திருக்கிறாரு. அதை இன்னைக்கு என்ன பண்றாரு, பினாத்துறாரு. அப்படியே ஒண்ணுமே புரியாத அளவுக்கு திமுக ஆட்சியில் அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. தனிநபர்கிட்ட வந்து எல்லாமே நம்ம பறிமுதல் பண்ணி சரியா சேகர், அறநிலையத்துறை அமைச்சராக நம்ம சேகர் பாபு அண்ணன் தனிநபர்ல இருந்த கோவில் சொத்துக்களை மீட்டு அந்த கோவிலுக்கு சொந்தமாக்கினார்ல, அதை இவங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கு எடுத்துன்னு வந்துடுறாங்கன்னு இல்ல, இதுதான் நடக்குது. ஆனா இது எடுத்து கேள்வி கேட்கறவங்க யாரு? பாஜக இருக்கிற RSS பின்புல கொண்டவர்கள் தான் அதை எதிர்த்து கேட்கணும். ஆனா அங்க எதிர்த்து கேட்க மாட்டாங்க. ஏன்? அவரு அந்த கம்யூனிட்டியில் இருக்கு இல்லையா, இதால அதாவது நம்ம கம்யூனிட்டியும் சொல்லத்தை விட அதை நீ சொல்லது வந்து RSS காரங்க எல்லாருமே வந்து இந்த குறிப்பிட்ட சமுதாயம் நான் சொல்ல, நம்ம வந்து யாருக்கு எதிரினா பார்ப்பனருக்கு எதிரி அல்ல, பார்ப்பனியத்திற்கு தான் எதிரி. அவன் பார்ப்பனரா இருந்தாங்க ஜெயலலிதா அம்மா, திராவிட கொள்கைகளை உறுதியா இருந்தாங்க. அதனால ஜெயலலிதாவை நம்ம ஏத்துக்கிறாங்க, பொதுமக்கள் ஏத்துக்கிறாங்க. குறிப்பா சொல்றேன்னா நம் பார்ப்பனியம் கொள்கைக்கு தான் எதிரானவர்கள் தவிர நம்ம ஒட்டுமொத்த பார்ப்பனர்கள எதிரி அல்ல. இல்ல, அம்பேத்கரும் ஒரு பார்ப்பனர் தான் படிக்க வச்சுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா. அதனால அந்த கொள்கை, இந்த சித்தாந்தம் இருக்குது இல்ல, அந்த சித்தாந்தம் தான் முதல் வந்து அவங்கள வந்து தூக்கி பிடிக்குது. அத அங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு போர் ஏற்பட்டுக்குது ராஜசேகர், ஒரு போர், சித்தார்ந்த போர். ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் ஒரு சித்தார்ந்த போர் ஏற்பட்டுகிறது மறைமுகமாக. இந்த மறைமுகமாக ஏற்பட்டிருக்க போர் தான் இந்த ரமேஷ் அவர்கள் தொடக்கி வைத்திருக்கிறார். எப்படி தொடக்கிறாருன்னா, இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி மதிப்புல ஆன அந்த சொத்தை அவருடைய கம்யூனிட்டிக்கு கொடுத்திருக்கிறாரு. அதாவது அந்த காலத்துல அந்த கோவில் நிலம் எல்லாம் யார் கையில் இருந்ததோ மீண்டும் அது தொடங்குது. இதுதான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். நம்ம ஓட்டு போட்டவங்களாம் யாரு? முருகர் வழிபடுறவங்க, பெருமாள் வழிபடுறவங்க, அல்லாஹ் வழிபடுறவங்க, கிறிஸ்துவ வழிபடுறவங்க, புத்தர்கள் வழிபடுறவங்க தான் நம்ம ஓட்டு போட்டோம். ஆனா அந்த ஓட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட சொத்தை வந்து விற்கிற மாதிரி இருக்குதுன்னா நம்ம நாட்டு மக்கள் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாம் எதிர்த்து போராடுவாங்களா எதிர்த்து? கண்டிப்பா பெருசா போராட்டம் நடக்கும். ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, என்னை எதிர்த்து, என் துறை எதிர்த்து யாராவது போர் செய்தார் அவர் மீது கைது நடவடிக்கை பாயம் சொல்றாரு. பத்தி யாருன்னா அவதூறு பேசுறீங்க. இது யாரு அவதூறுன்றது? உண்மையை தானே பேசுறாங்க, உண்மை பேசுறாங்க பேசுறோம். ஆனா இது வந்து ஒவ்வொரு தொலைக்காட்சி என்ன பண்றாங்கன்னா, இன்றைக்கு வந்து முதலமைச்சர் கலந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சி எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு சகோதரிக்கு வந்து கீழே இறங்கி வந்து அவர் வந்து நினைவு பரிசு கொடுக்குறாரு, சர்டிபிகேட் கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி கை வந்து தான் கொடுப்பாங்க. அந்த மாற்றுத்திறனாளி அம்மா வந்து மேல போய் வாங்குவாங்களா? இன்னைக்கு இது மேல செய்தி தான் போயிட்டு இருக்குது. ஒரு முதலமைச்சர் நம்ம தலைவர் இருக்கிறாரு, வீட்டுல இருந்து வர்றாரு, நேரா கோட்டைக்கு வர்றாரு, அதுதான் செய்தியா இருக்கு. கண்டென்ட் இல்லாததால சும்மா இருக்கிறதெல்லாம் கண்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. அவர் இதை பண்றாரு, வீட்டுல இருந்து வந்துட்டாரு, வணக்க வச்சாரு, டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு வந்தாரு, அவர் வாயில அவரை சாப்பிடுறாரு, அவருடைய தண்ணி எடுத்து அவருடைய நாக்கு படுற மாதிரி அவரு தண்ணி குடிக்கிறாரு. இன்னும் கேட்டா பாத்ரூம்ல அவரே போய் 10 மணிக்கு ஆபீஸுக்கு கரெக்டா வர்றாரு, 5 மணிக்கு அதுக்கப்புறம் வீட்டுல போயிட்டு அவர் கண்களை அவரே மூடி கொண்டு தூங்குறாரு, அவர் மூக்கலி அவரு சுவாசிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு செய்தியை ஓட்டா கூட போட்டுருவாங்க, ஓட்டா கூட போடுறானுங்க. இது எல்லாம் ஏன் போடுறாங்கன்னா, திசை திருப்புவதற்காக. பகிரங்கமாக வழக்கறிஞர் நியமனத்துல ஊழல் வந்துச்சு, கோடி ஊழல். அதுக்கப்புறம் கரண்ட் மின்சாரம் அடிக்கடிக்க தட்டுப்பாடு. சிஎம் தொகுதியிலே கரண்ட் இல்ல, பெரம்பூர் தொகுதியில. அது கேட்டா
பீஸ்காரர் வந்து யாரோ புடுங்குறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு சப்பக்கட்டு. அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுன இவரு என்ன பண்றாருல, விளையாட்டுத்துறையில மிகப்பெரிய ஒரு நடந்து கொண்டு இருக்குது. ஆனா இன்று அதையெல்லாம் பார்க்க சொல்ல அனைத்து அமைச்சர்களும் அனுபவம் இல்லாத அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அனுபவம் இல்லை என்று சொன்னாலும் கூட கேட்டு அந்த துறை அதிகாரிகளை கேட்டு செய்ய மாட்டாங்க. தான் தோன்றி நனமா அங்க செய்யறாங்க. விரைவில் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி விரைவில் இந்த ஆட்சிக்கு எந்த மக்கள் ஆதரிச்சார்களோ அதே மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த பதிவின் மூலமாக அதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். டீ கடை பெஞ்ச்